வணக்கம், வெல்கம் டு டைலோடெக். இப்போ நம்ம சுடிதார் டாப் ஸ்லீவ் அட்டாச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்லீவு, இது ரெடிமேட் டாப்பு. டாப் மட்டும் நம்ம கடையிலேருந்து வாங்குவோம் இல்லைங்களா, அதுக்கு ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்லீவ் அட்டாச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவை பார்க்கலாம். இது ஸ்லீவு, இது ரெண்டு சைடு ஸ்லீவு. இந்த ஸ்லீவ் எடுத்து நம்ம இந்த சைடு பிரிச்சுக்கலாம் கொஞ்சோண்டு. பாருங்கள், இந்த சைடு நம்ம கொஞ்சம் பிரிச்சிட்டோம். அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். சைடு ரெண்டும் பிரிச்சிட்டோம். சைடு பிரிச்சுக்கணும் கொஞ்சம். இது ஸ்லீவு, ரெண்டு ஸ்லீவ் இருக்குது இதில். இப்போ இது ஸ்ட்ரைட் இல்லை பாருங்கள், நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இது பாட்டம் மடித்து தைக்கிறதுக்காக, இது மேலே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக. ஸ்ட்ரைட் இல்லாதனால நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு சென்டராக ஒரு அக்காத் பண்ணிக்கலாம். இது வெளி பாகம், இது உள் பாகம். நம்ம கீழே நம்ம ஸ்ட்ரைட் கட் பண்ணிக்கலாம், அதை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கைடலும் மடிச்சுக்கலாம். இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்லீவ் நம்ம மடித்து ஓரம் தைச்சாச்சு. நம்ம இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது நம்ம ஸ்லீவ் பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே நம்ம இப்படி மேலே வச்சுக்கலாம். நம்ம இது கீழே பாட்டம் உருட்டி அடிச்சுக்கலாம். இது உள் சைடு, இது மேல் பாகம். மேல் பாகத்தில் இப்படியே வச்சு மேலேயே வைக்கலாம். இந்த ஷோல்டருக்கு பாருங்கள், ஷோல்டர் நம்ம அர்க்காத் பண்ணோம் இல்லைங்களா, அது சென்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விடலாம் உள்ள, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அது இந்த பைப்பிங் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது மேலே ஒரு தையல் போடுங்க. அது மேலே நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். பாருங்கள், ஒன் சைடு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சைடும் அதே மாதிரி தான். ஷோல்டரும் நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம், அதுவும் ரெண்டும் சென்டராக ஒன்றா வரணும். அதே மாதிரி உள்ளே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம அந்த பைப்பிங் மேலேயே தையல் போட்டு வரலாம். ரெண்டு சைடும் தைச்சாச்சு ஸ்லீவு. நம்ம இது எந்த அளவுக்கு பார்த்து பிடிச்சிக்கலாம். இது உள் சைடு திருப்பியாச்சு. இப்போ நம்ம சைடு இது பிரித்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ண ஸ்லீவ்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கை அகலம் எவ்வளோ வேணும்னு மார்க் பண்ணிக்கிட்டு நான் 5 இன்ச்சு வைக்கிறேன். அப்படியே சைடு ஃபுல்லாக நம்ம பிரித்தோம் இல்லைங்களா, அந்த சைடு பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டுடலாம். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம்.
பாருங்கள் இவ்வளோ தாங்க ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுறது. நம்ம 2 ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். டாப் எடுத்து நீங்கள் இனிமேல் இதேமாரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.